ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வழக்கம் போல டாப் கெய்னிங் லிஸ்ட்டும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா டாப் லூசிங் ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ நம்ம டிவிஸ் லேபுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே நம்ம வந்து லெவல் கொடுத்துருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் 7,407.23. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இன்னைக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 407.23 ஆக்சுவலா. ஸோ 407.23. ஸோ நம்மளோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ட்ரி ஆகியிருக்கணும். இந்நேரம் என்ட்ரி ஆகி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து என்ட்ரி ஆகியாச்சு. நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவிஸ் லேப் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டு இப்போ நம்ம ஹோல்டிங்கில் இருக்கோம். ஓகேவா? ஸோ டிவிஸ் லேபோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 525. இப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவு. வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கேண்டில். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாக் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ ஸ்டாக் வந்து இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஹிண்டால்கோ பாருங்க, அவ்வளோ ஒரே நாளில் நமக்கு டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. என்ட்ரி ப்ரைஸ் ட்ரிகர் ஆயிருக்கு 673 நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் ஹிட் ஆகி டார்கெட் வந்து 690 வச்சிருந்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 690 சூப்பர்பா நமக்கு இன்னைக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகி நமக்கு வந்து ப்ராஃபிட்ல நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நேற்று பார்த்த இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னா எஸ்பிஐ லைஃப். ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்னைக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். சார்ட் பேட்டர்ன் பார்த்தா தான் தெரியும். ஸோ எஸ்பிஐ லைஃப்பும் நம்ம வந்து கொடுத்திருந்த லெவல் அண்ட் ரிஸ்க் லெவலையும் தாண்டி இன்னைக்கு டார்கெட் வந்து அழகா ஹிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1761 நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ஆன. ஸோ நம்ம நேற்று மார்க் பண்ணது இங்கே அப்படியே இருக்கு. 1761 நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். டார்கெட் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா 1789. ஸோ இது வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ டார்கெட் அழகா என்ட்ரி ப்ரைஸ் அழகா ஹிட் ஆகி டார்கெட்டும் அழகா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா எக்ஸிட் ஆகியாச்சு. ஸோ நம்ம இதில் அப்கமிங் டேஸில் நியூ என்ட்ரிஸ் வந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. அப்கமிங் டேஸில் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம நியூ என்ட்ரிஸ் வந்து பண்ணலாமா வேணாமான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கான லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் டிவிஸ் லெபார்டரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைட்டனு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃபு. ஸோ எஸ்பிஐ லைஃபும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நியூ என்ட்ரிஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதர் நல்ல ஸ்டாக்ஸ் வந்து ஹிண்டால்கோவும் நமக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐடிசி நமக்கு ரெடாரில் வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வேற நல்ல ஸ்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கோல் இந்தியா இருக்கு, ஹீரோ மோட்டாகாப். ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க அதிகமாக நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கெய்னிங்கில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இப்போ வந்து கெய்னிங் லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம டிவிஸ் லெபார்டரிஸ் பார்த்தாச்சு. டிவிஸ் லெபார்டரிஸ் வந்து நம்ம டார்கெட் ப்ரைஸ் இன்னும் இருக்கு, ஹோல்டு பண்ணலாம் தாராளமா. டைட்டன் இன்னைக்கு நமக்கு லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸல் ஆட் பண்ணலாமா என்னன்றத சார்ட் பேட்டர்னை பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ டைட்டன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் வேஸ்ல இருக்கு கொஞ்ச நாளா. ஸோ நமக்கு இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பெக்டட் அப்கமிங் மூவ் எந்த பிரைஸ் வரை அப்படின்னா 1622 வரை இருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ப்ரைஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னா ஸோ ஹிண்டால்கோ நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து எக்ஸிட் ஆகியாச்சு டாப் கெய்னிங் ஸ்டாக்ல. வச்சிருக்கிறவங்க இல்லைன்னா உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இன்றைக்கும் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லெவலை தாண்டி ஒரு சூப்பர்பான ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பர்பான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் பேட்டர்னோட நமக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ 2 என்ட்ரியா இருக்க போது. ஒன்று வந்து நம்மளோட 1772 சாரி 724. ஸோ நம்மளோட செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி எது அப்படின்னா அதாவது நம்மளோட இந்த 710. ஸோ இங்கே அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து அதிகமாக ரிஸ்க் வச்சு என்ட்ரி ஆகலாம். ஸோ அப்படி இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்றவங்க இந்த ரீட்ரேஸ் புல் பேக் சப்போஸ் நடந்துச்சுன்னா அங்கே வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூ என்ட்ரி எடுக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எது இருக்குது அப்படின்னா ஐடிசி ஃபேமஸான ஸ்டாக்கு. அதிகமாக எப்படா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இது. ஸோ நம்ம பார்ப்போம் சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகியிருக்குன்றதெல்லாம். ஸோ ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் கையை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னும் நம்மளோட லெவலை தாண்டி ஒரு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வரலை. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி அமையுது அப்படின்றத பொறுத்து. நாளைக்கு தேர்ஸ்டே வரை பார்ப்போம் என்ன மாதிரி அமையுதுன்ட்டு. ஸோ கோல் இண்டியா இருக்கு 1% சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ வேற அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் கை பக்கத்தில் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி தான் ஆகணும். நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பக்கத்தில். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத. ஸோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ சிப்லா ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இதுவுமே கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டாக்கு. ஸோ நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் லெவல் வச்சு மட்டும்தான். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் சொல்றது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ சிப்லா வந்து நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி அகைன் ரீட்ரேஸ் பண்ணி அகைன் ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்றது. சின்ன சின்ன செல்லிங் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸல் சீட்டு. இதில் நான் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியில் போடுறேன். ஸோ ஓகே கைஸ், பாய்.